மும்பை இந்தியன்ஸ் 14 இயர்ஸாக ஃபர்ஸ்ட் மேட்சை சாமி கூப்பிட்டுருக்காங்க. இந்த வருஷமும் விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸ் பிரேக்கிங் டவுன். டெப்ளீட்டட் கேகேஆர் விசஸ் ஹார்ட் கோர் மும்பை இந்தியன்ஸ். இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் வான்கடையில் நடக்க போது வின் ஃபேக்டர்ஸ் அண்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வின் ஃபேக்டர் பார்க்கும்போது இங்கேயும் ரெண்டு தான். பவர் பிளேல நீங்கள் 48 for 1 ஆர் 56 for 2 அப்படின்ற பொசிஷனுக்கு வந்துட்டிங்கன்னா 210 வந்து கண்டிப்பாக அடிச்சிருவீங்க. பேட் ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பேட் செகண்டாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி டெத் ஓவர்ஸில் இங்கே யார் நல்லா போடுறா, இந்த ரெண்டு ஃபேஸை எந்த டீம் வந்து டிக் பண்ணி வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த மேட்சை கண்டிப்பாக வின் பண்ண போகிறாங்க. செலெக்ஷன் டைலமா அப்படின்னு பார்க்கும்போது ஜாக்ஸா ரதர்ஃபோர்டா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது. என்னையை பொறுத்தவரைக்கும் நான் ஜாக்ஸா தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ரதர்ஃபோர்ட் நாட் அ பேட் ஆப்ஷன், பட் ஜாக்ஸ் வந்து ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் எனக்கு கொடுக்குறாரு. ஸோ அதனால் ஜாக்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கேகேஆரை பொறுத்தவரைக்கும் யார் அந்த 4 ஃபாரினர்ஸ், என்னையை பொறுத்தவரைக்கும் சைஃபர்ட்டு, ஆலனு, க்ரீனு, நரேனு இவங்களை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இவங்க பவுலிங் என்ன பண்ணாலும் ஸ்ட்ரென்த்தே பண்ண முடியாது. பேட்டிங் ஃபுல்லாக பவர் ஃபில் பண்ணி அட்டி துவம்சம் பண்ணி ஒரு 210 அடித்தாதான் அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வச்சு நான் மும்பை இந்தியன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் அப்படின்ற தாட் ப்ராசஸில் நான் போவேன். அவங்க எப்படி போக போகிறாங்கன்றது தெரியல. கீ பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேகேஆரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கேமரோன் கிரீன் ஒரு பெரிய கீ ஃபேக்டராக இருப்பார். அதேமாதிரி ஃபின் ஆலன், இவங்கள்ட்ட பேர் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணால் கேகேஆருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவுக்கு கேகேஆர்னால் ரொம்ப பிடிக்கும். ரோஹித் சர்மா ஒரு ஆப்ஷனாக எடுத்திருக்கேன். செகண்ட், மிச்சல் சாண்ட்னர் ஒரு கீ ஃபேக்டராக இருப்பாருன்றது தான் நான் நினைக்கிறேன். வின் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது 14 வருஷமாக சாமி கூட்ட மும்பை இந்தியன்ஸ் இந்த வருஷம் சாமிக்கெல்லாம் விடாமல் கேகேஆரை க்ரஷிங் டிஃபீட் பண்ணி 80-20 அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், 15வது வருஷமும் சாமி கூட போகிறாங்களா, இல்லை இந்த வருஷம் சேஞ்ச் நடக்குமா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ப்ரிவியூவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.